கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதாவது கமருதீன், பிரவீன், பிரஜின் இவங்க பண்ண அந்த ப்ராங்கை வந்து அதில் கமருதீனோடைய ஆக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாம் 3 பேருமே சூப்பராக பண்ணாங்கன்னு வைங்க. அதை வந்து நடிப்பு அரக்கம் கிறுக்கம் புறம்போக்கு இந்த பையனால் வந்து அதை வந்து ஜீர்ணிக்க முடியல. அதுக்காக இவன் என்ன போய் சொல்கிறான் சாண்ட்ரா கிட்ட, அவங்க வந்து அது உண்மையிலேயே சண்டை போட்டது தான்க்கா, அதை வந்து பிக் பாஸ் வந்து தீர்த்து வச்சிட்டாரு அப்படி. கமருதீனால் வந்து அந்த ரகசியத்தை அப்படி கீப்பப் பண்ண முடியாது, அவன் முகத்தில் காட்டி கொடுத்துருக்குமா. ஏன்னா இவர் ஒரு ஆளுக்கு தாங்க நடிப்புனா, இவருக்கு தாங்க அது பதிச்சு கொடுத்துக்கிறாருங்க பிரம்மா. இவனை ஏன்டா இவனை எடுத்தீங்க, அந்த செலெக்ஷன் பண்ணவன் மட்டும் என் கையில் மாட்டினான்னு வைங்க. இப்போ கேட்டால் அதுவும் ஸ்ட்ராட்டஜின்னு வானுங்க செலெக்ஷன் டீமில். என்ன சொல்லுவாங்க, பற்றியா உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் கூட அவரை பற்றி இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறீங்க, அப்போ எவ்வளோ அவர் இம்பேக்ட் உண்டாக்கியிருக்காரு எங்களுடைய ஷோவுக்காக, அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு பற்றியா அப்படின்வாங்க. அது சும்மா ப்ராங்க்கு அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. உள்ளே வந்து எல்லாம் பேசி ரெடி பண்ணிட்டு வெளியே போய் நீங்கள் இந்த மாதிரி வீக்கெண்ட் ஷோவில் வந்து ப்ராங்க்குன்னு சொல்லிவிடுங்க. இவ்வளோ மூலகாரம் இவர். அதை வந்து விஜய் சேதுபதி கலாய்க்கவும் செய்கிறாரு. ஆனால் அது வந்து புரியுதா புரியலையா, டே மக்கு கம்நாட்டியாடா நீ, ஏன்டா போய் தொலைடா இங்கேருந்து. இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து இப்படி வந்து நாஸ்தி பண்ணுகிறானுங்க இந்த புறம்போக்கு பையன் திவாகர், தர்பீஸு. அவங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க, துஷாரை தூக்கிட்டாங்க, அரோராவுக்கு நெஞ்சே வெடிச்சிச்சு. ஆனால் அங்கே கன்சோல் பண்ணுறதுக்காக நம்ம காமவெறியன் கமருதீன் வெயிட் பண்ணுகிறாரு. என்னடா காமவெறியன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படி தாங்க இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், அரோரா கிட்ட கண்ட்ரோல் விட்டு எதாவது பண்ண போகிறான். அந்த புள்ள ஐயோ என்ன பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரி, எல்லாத்தையும் குட் டச்சுன்னு சொல்லி அப்படியே ஷோவுடைய ஸ்பிரிட்டோடு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ பிக் பாஸ் செட்டுக்கு வெளியில் ஏதோ ப்ராப்ளம்லாம் நடக்குதான், 100கணக்கில் போலீஸார் குவிக்கப்பட்டனர் அப்படின்ற ஒரு நியூஸ் வேறு பார்த்தேன். என்ன நடக்குதுன்னு தெரில. விஜய் சேதுபதி நேற்றே வந்துட்டு போயிட்டுருப்பார். அவர் நேற்றே இந்த 2 நாள் எபிசோடையும் அவங்க எடுத்துருவாங்க. அப்படி தான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஜி பார்க்கலாம். வைல்டு கார்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. ஆனால் முட்டாள்தனமாக விஜய் சேதுபதி வந்து சும்மா சொல்லணுன்றதுக்காக திவ்யாவையும் சாண்ட்ராவையும் பிரஜினாலாம் சும்மா ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது. இப்போது தர்பீஸெல்லாம் வந்து கலாய்க்கும் போது நம்மளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது இல்லை பார்வை கலாய்க்கும் போதெல்லாம். பார்வதியை வேறு நேற்று நிறுத்தி வேக வச்சிட்டாரு. அவங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருந்தீங்கன்ற மாதிரி எதாவது சொன்னோம். நாங்கள் இல்லவே இல்லை சார் நான் இருந்திருந்தேன்னா அப்படின்னாங்க. அதையும் கலாய்ச்சி தான் விட்டார். ஆனாலும் அது வந்து புரியாத மாதிரி தான் அவன் நடிக்கிறான். இந்த மாதிரி முட்டா பையன் கிடையாது. அவள் வந்து கொஞ்சம் பிரெயினியான ஆள் தான் வைங்க. அதனால தானே இந்த உமன் கார்டெல்லாம் யூஸ் பண்ணலான்ற ஐடியாலாம் வந்துக்குது அவளுக்கு. ஆனால் ரொம்ப டாக்ஸிக்கான பிரெயினி கேரக்டர் அவள். அதுதான் வந்து திவாகரை இங்கே வைக்கிறதுக்கான காரணமே அதுதான். அவன் வந்து அவ்வளோ டாக்ஸிக் கிடையாது, அவனால் அவ்வளோ ஹார்மெல்லாம் கிடையாதுப்பா. ஏதோ முட்டாள்தனமாக ஏதோ பேசுவான், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனில் இருக்காங்க. ஆனால் அவன் உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லதெல்லாம் கிடையாதுங்க. அவன் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச திவ்யாவை வந்து ஒரு மேட்ரு சொல்கிறான். ஏதோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா நம்ம ஊருன்னு சொல்கிறான். அப்படி பார்த்தா ஏதோ ஒரு சொந்தமாக வரம்மா அப்படின்றாங்க. அவன் திவ்யாவை வேறு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு இதெல்லாம் இருக்கிறான். வெளியில் வேறு ஒரு வீடியோ பார்த்தா இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ஏற்கனவே இவனுக்கு அது டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி. சரி விடுங்க, அதெல்லாம் இவனுடைய பர்சனல் விஷயம், நம்ம எதுக்கு இது உள்ளே போயின்னு. இவனை எப்படியா வெளியே அனுப்புங்கடா டே ப்ளீஸ்டா.